72 வயசு ஆகியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த அளவுக்கு வேகமா இருக்கிறத பார்த்து எல்லா நடிகர்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜெயிலர், வேட்டையன், லால் சலாம், கூலி, மாரி செல்வராஜோட படம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிட்டே வரதை பார்க்கும்போது மற்ற நடிகர்களுக்கு நிச்சயமாக வயிற்றுச்சலாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வயசுலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த அளவுக்கு டசன் படங்களை வந்து கையில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து ரெஸ்டே விடாமல் படங்கள் நடிச்சிட்டு இருக்காருன்ற விஷயம்தான். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தை தொடர்ந்து இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அதைத் தொடர்ந்து வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் சொல்லிட்டு மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. எப்படி ஜெயிலர் படத்தில் நட்சத்திர பட்டாளங்கள் மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்து ஒரு சம்பவம் செஞ்சுருந்தாலோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் ரஜினி ஒரு சம்பவம் செய்ய போகிறாரு. வேட்டையன் படத்துக்காக தான் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ ஆவலர் காத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்திலிருந்து ஸ்பெஷல் அப்டேட் ஏதாவது வருமா, அதாவது மே 1 நம்ம தலையோட பர்த்டே, அதுக்கு ஏதாவது வேட்டையன் படத்து டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான அப்டேட் எதுனா வெளியிடுவாங்களான்னு சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரஜினிக்கும் அஜித்துக்கும் அந்தளவுக்கு ஒரு நட்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பந்தம் இருக்குது. அதை தொடர்ந்து அவரும் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பில்லா படத்தில் வந்து நடித்தா அது அஜித் தான் நடிக்கணும்னு. அதனால் ஸ்பெஷலாக எதனா மே 1 உழைப்பாளர் தினம் வேறு, அன்றைக்கி ஏதாவது அப்டேட் இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் வேட்டையன் படத்திலிருந்து ஒரு சின்ன சிங்கிள் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருக்கான ஹிண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற டேட் வரலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் எந்த தேதியில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இப்போவுமே வந்து தெரிய வரல. மேலும் ரஜினி பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையன் படத்துக்காக ஹயராது பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டு இருக்காரு. ஆந்திராவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்கில் அமிதாப் பச்சன், ரஜினி, மேலும் ராணா டகுபதி இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஷூட்டிங்கில் வந்து லாஸ்ட் ஷெட்யூலில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா ஒரு மகன் கேரக்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வராராம். சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க படம் வேட்டையன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியிடும் போது தான் தெரியும் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மற்றும் இந்த படம் எந்தளவுக்கு இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் ட்ரெய்லருக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.